பிரைஸ் தி லார்ட். அலரிச்செடியின் ஆசீர்வாதங்கள். இந்த நாளைக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 33 சங்கீதம் 19 வசனம் இப்படியாக சொல்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கும்படி கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் உங்க மேல நோக்கமாயிருப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு மக்களே, இந்த நாள் அலரிச்செடியின் ஆசீர்வாதங்களுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கண் உங்க மேல நோக்கமாயிருக்கும். உங்களை காக்கும்படி, பஞ்சத்துல உங்களை காக்கும்படி, வறட்சியில உங்களை காக்கும்படி, தேவை மத்தியில சந்தித்து உங்களை காக்கும்படி, இந்த நாள்ல உங்களை நடத்தும்படி, உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, உங்களுக்கு அதிசயம் செய்யும்படி கர்த்தருடைய கண் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த நாள் நீங்க செய்கிற வேலைகள், நீங்க எடுக்கிற எல்லா பிரயாசம், முயற்சிகள், தொழில்கள், வேலை செய்யற இடத்துல எல்லாவற்றிலையும், படிக்கிற இடத்துல, போக்குல, வரத்துல, காலேஜில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கும். சத்துரு உங்களை நெருங்குவது இல்லை, பிசாசு உங்களை ஒடுக்குவதும் இல்லை, சத்துருவின் கிரிகள் உங்களை அணுகுவதும் இல்லை. தேவனுடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கிறபடினாலே எல்லா தீமைகளுக்கும் விலக்கி, எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி உங்களை காப்பார். பஞ்சம் வராதபடிக்கு காப்பார், வறட்சி வராதபடிக்கு காப்பார். இந்த நாள் கர்த்தருடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அலரிச்செடியின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்புல இந்த நாளைக்கு உண்டான வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, உங்களுக்கு பஞ்சம் வராதபடிக்கு, வறட்சி வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவை மத்தியில நீங்க சந்திச்சு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒரு குறை வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. சங்கடங்கள், வருத்தங்கள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளை மகிமையுள்ள நாளாய் ஆசீர்வதிங்கப்பா. மகிழ்ச்சியுள்ள நாளாய் ஆசீர்வதிங்கப்பா. தேவையை சந்திக்கிற நாளாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மகாராஜா, உம்முடைய கண் இவர்கள் மேல நோக்கமா இருக்கட்டும். இவர்கள் எங்கு போனால் வந்தாலும் உம்முடைய பார்வை இவர்கள் மேலோடு இருக்கட்டும். நீர் இவர்களை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய கண் இவர்களை நோக்கி கொண்டிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்துல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.